டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரே சொல்லிட்டோம். அதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா இந்த ஹையும் தென் இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா பர்டிகுலராக வந்து இந்த 21 ஏப்ரல் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரீன் லைன் தென் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே சொல்ல முடியும். பட் இன்னைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்மளுக்கு இறங்கியிருக்கு. அதில் ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா PSU பேங்க் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்குன்னு சொல்லணும். பட் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். ஏன்னா இந்த ரெட் கேண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது அதனுடைய ஹை அண்ட் லோ பிரேக் ஆச்சுன்னா அடுத்த கட்ட மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம். பட் லோ பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நமக்கு ஒரு பஃபர் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேண்டிலுடைய 24 ஏப்ரல் அந்த கேண்டிலுடைய ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கான கேண்டில் பதிவாயிருக்கு. அதனுடைய ஹையும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல. ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த 21 ஏப்ரல் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். தென் அதனுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட மூமெண்ட் நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி இதனுடைய பாட்டமுக்கு பக்கத்தில் இருக்குது. பாட்டமுக்கு கீழே க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதை நம்ம தாராளமாக இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கேப் ஃபில் பண்ணுறதோட நின்றுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அதுக்கும் கீழே வருது அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு இந்த பாட்டம் தென் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இன்னும் இறங்கி வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே விஷயத்தை நம்மளுக்கு இந்த ஹைலையும் சொல்லியிருந்தேன். இந்த ஹையில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்தவித நெகட்டிவ் நியூஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துக்கிட்ட போகும்போது எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் வைஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகும்னு சொன்னோம். பட் நம்மளுக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்தது. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எது வேணாலும் கிரியேட் ஆகலாம். ஸோ எது நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. சடனாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க, அது வந்து மார்க்கெட்டை இறக்கும். அதுக்கப்புறம் அதே நெகட்டிவ் நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக பார்த்துட்டாங்க, நமக்கு திரும்ப ஏறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் நிஃப்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததாக சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இன்சைட் கேண்டில். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா இந்த ஹை தென் இந்த க்ரீன் லைன் வரைக்கும் நம்மளுக்கு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த க்ரீன் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுவும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அடுத்த கட்ட மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். சிமிலர்லி இந்த 24 ஏப்ரல் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு தாராளமாக இந்த இடத்துல இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டாக டச் பண்ணிருச்சு. நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் கேண்டிலுடைய லோ வந்து நமக்கு இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிருந்துன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ரீச் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்டுக்கு மேலே வச்சிருக்கு. அது பிரேக் ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அடுத்த கட்ட ஹாரிசான்டல் சப்போர்ட் இந்த இடத்துல நமக்கு இந்த ரேஞ்ச் கட்ட இருக்குது. இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா இந்த கேப் நம்மளுக்கு கம்பல்சரி ஃபில் அப் ஆயிரும். அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடி இங்கேயும் ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான் போயிட்டு இருக்கு. அந்த பெரிய ரெட் கேண்டில் 24 ஏப்ரல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவலை இண்டிகேட் பண்ணியிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரலுடைய லோ வந்து ஒரு குரூஷியலான லெவலில் நமக்கு ஐடியில் மாறி இருக்கு. ஹையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. மேபி இந்த புல்லிஷ் ஹராமி பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ஹை பிரேக் ஆச்சுன்னு அடுத்த மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் டாப் பதிவாயிருக்கு. அதனுடைய நெக் பாயிண்ட் இந்த கேண்டில் அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெண்ட் லைன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு அந்த 24 ஏப்ரலுடைய ஹையை ஒரு பெரிய லெவலில் எடுத்துக்க முடியாது. பட் லோ வந்து குரூஷியல் லெவல் தான். அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சப்போர்ட் நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஆட்டோ. ஸோ ஆட்டோ பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அந்த க்ரீன் லைனை பார்த்து ட்ராவல் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1% கிட்ட நம்மளுக்கு ஒரு மூவ் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு வந்த கேண்டில் மேபி ஒரு ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். அதாவது இங்கே ஃபார்ம் ஆன டபுள் டாப்புடைய நெக் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லைன் கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த நெக் பாயிண்ட். அந்த நெக் பாயிண்ட்டை கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு இறக்கத்தை நீ கொடுத்துருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த 24 ஏப்ரல் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பட் மற்றபடி நமக்கு கிளியராக டெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ 24 ஏப்ரலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த டபுள் டாப்பை பேஸ் பண்ணி வந்த பிரேக் டவுனுடைய லோவையும் பிரேக் பண்ணுற மாதிரி மீனிங். ஸோ பிரேக் டவுனுடைய லோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதனுடைய லோ பிரேக் ஆகும்பொழுது நம்மளுக்கு இங்கே அந்த கேப் ஃபில் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த கேப் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபாலை கூட கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது அதை ஃபில் பண்ண போகும்போது. அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி கேண்டில் தான் பதிவாயிருக்கு. அதுவும் வந்து இன்றைக்கான க்ளோசிங்கும் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டன்ட் பிளேஸ் தான். பட் இப்போ நமக்கு அது பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எங்கேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கல. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோசிங். இதுலேயும் நம்மளுக்கு டாப்பில் கொஞ்சம் விக் இருக்குது. இந்த டாப்பில் விக் இல்லாத மாதிரி அண்ட் அந்த ரேஞ்சினுடைய லெவலுக்கும் மேலே நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி க்ளோசிங் நம்மளுக்கு நேற்றைக்கும் நடக்கல, இன்றைக்கும் நடக்கல. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெக் டோஜி, அது பர்டிகுலர் டாப்பில் நம்மளுக்கு அந்த டோஜி ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல அந்த டோஜியினுடைய லோ பிரேக் ஆகும்போது
மேபி ஒரு இறக்கத்தை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இன்னைக்கான லோவை சொல்கிறேன். அந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் வந்துடும். பட் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அகைன் திரும்பவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த டோஜினுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ரெஸ்டன் இந்த லெவலில் பார்த்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே 2 லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் லெவல் பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்மாவில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ இங்கேயும் வந்து திரும்பவும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் அகைன் இன்றைக்கும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரெண்டிலுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆல்சோ இங்கே நம்மளுக்கு ஒரு சில இடங்களில் இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருந்துச்சு. அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாற சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா திரும்ப அந்த ட்ரெண்டிலுக்கு உள்ளே வந்துட்டு இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் கீழேயும் போயிட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருந்துச்சு. அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இது ரீடெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு திரும்ப இறங்கி வரும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெட் கலர் கேனல் பதிவாயிருக்கு. பட் இறங்கி வந்து இந்த 24th ஏப்ரலினுடைய லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் இந்த இடத்துல நமக்கு அடுத்த கட்ட ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய கேப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு ஃபில்லப் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 24th ஏப்ரல் கேண்டலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இப்போவே ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஃபில்லப் பண்ண இறங்கி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு பெரிய ஃபாலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பிஎஸ்யூ. பிஎஸ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு 2.15% இறக்கத்தை கொடுத்துருக்கு. எங்கேருந்து இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணது எக்ஸாக்டாக இந்த சேனல் நம்ம மார்க் பண்ணது அக்டோபர் 2025 அந்த பீரியடில் மார்க் பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த சேனலுடைய லெவல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது எல்லாம் நம்ம சப்போர்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். கிளியராக நடந்துச்சு. ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் அது ரெஸ்டன்ட்னு சொன்னோம். கிளியராக பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கிருந்து இப்போ நம்மளுக்கு இறங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு 2.15% இறக்கத்தையும் கொடுத்துருக்கு பிஎஸ்யூ பேங்க். இந்த இறக்கத்தில் நம்மளுக்கு திரும்ப இந்த ரேஞ்சு கட்ட வந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு கேப் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சு கட்ட வந்து சென்ட்ரல் லெவலில் டச் பண்ணும்பொழுது அந்த கேப் நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஃபில்லப் ஆயிரும். அப்போ நம்ம ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப் கிட்டத்தட்ட அந்த க்ரீன் லைனை நமக்கு டச் பண்ண போகுது. ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை நம்மளுக்கு அடுத்த கட்டமாக பிரேக் பண்ணால் மட்டும் அதுவும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை நம்மளுக்கு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறதும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பில் ஒரு நல்ல ஒரு ஹை தான் இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் தான். பட் கேண்டில் வைஸ் ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். மேபி இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் ஆல்சோ அதுக்கு கீழே ஒரு சில ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நான் நேற்று டெலிட் பண்ண நிறைய லைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வேணால் அந்த ட்ரெண்ட் லைனை திரும்பவும் நான் ட்ராப் பண்ணுறேன். பார்க்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 6th ஜனவரி அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்பொழுது நம்மளுக்கு அடுத்த கட்ட மூமெண்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுடைய ஹை வரைக்கும் நியர்லி பக்கத்தில் வந்துட்டாங்க. இனி அது நமக்கு பிரேக் ஆகட்டும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் லைன் ஒரு சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போதே சொல்லியிருந்தோம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ திரும்பவும் சொன்னோம் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ரெட் லைனுக்கு மேலே திரும்ப வந்துட்டு திரும்ப அந்த ரெட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்மூவ் கொடுத்துட்ருக்கு. அண்ட் அந்த அப்மூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட்டாக இந்த இடம் வரைக்கும் நம்ம ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனும் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட்டும் நம்மளுக்கு ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகிறதுனால அது நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் அது வரைக்கும் போகணும் அப்படின்னா இங்கிருந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் வைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்சன்டேஜ் லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்ததாக மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் ட்ரெண்ட் லைன் ரெஸ்டாரண்ட்டை நம்மளுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த ஒரு இடம் இருக்குது. அது வந்து நம்ம சப்போர்ட்டுங்கிறத ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரேஞ்சை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது ஜூன் 2025. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து மல்டிபிள் டிஃப்ரென்ஸ் லெவல்ஸில் நமக்கு சப்போர்ட் எடுத்ததுனால அதை ஒரு ரேஞ்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரேஞ்சினுடைய லெவல் நம்மளுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டாக இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹையஸ்ட் லெவலில் பிரேக் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கிறது தான் ஜூன் 2025 பாட்டம். ஸோ அது நம்மளுக்கு பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த கட்ட மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு பர்டிகுலராக இன்னைக்கான ஹையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவலாக சூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கும்பொழுது அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த ப்ரீவியஸ் விங் ஹையா நவம்பர் 2025 அண்ட் செப்டம்பர் 2025 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 இந்த ஹைஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஹையில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோவான ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஏற்றம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று நல்லா இறங்கணும், இல்லைன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸினுடைய சப்போர்ட் இந்த ரெட் லைன்
ரெசிஸ்டன்ட் இந்த ப்ளூ கலர் லைன். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நமக்கு எத்தனை நாட்கள் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நாஸ்டாக் ஒரு நியூ ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்தது. இங்கே நம்மளுக்கு பிரேக் பண்ணும்பொழுதும் கூட அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம ஃபாலோ தான் எதிர்பார்த்தோம். கிளியராக அது நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கிறதுனால அகைன் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கலாம். இங்கே நடந்த மாதிரி கூட நடக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணியே பல நாட்கள் பல வாரங்கள் ட்ராவல் ஆச்சு. அந்த மாதிரி கூட நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவல் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக S&P 500 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரெண்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. அடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் தான். பட் அது ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருக்கிறதுனால நம்ம நாஸ்டாக்னுடைய லெவல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது அதனுடைய லெவல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய S&P 500லையும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. 2.6% இறங்கியிருக்கு. இப்போ இந்த இறக்கம் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம என்றைக்கோ மார்க் பண்ண ஒரு லைன் தான். இதை நம்ம சப்போர்ட்டாக பல டைம் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இடம் வரைக்கும். அது ஒன்ஸ் இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி தான் இப்போ நம்மளுக்கு இறக்கம் கொடுத்துட்ருக்கு. திரும்பவும் இந்த ட்ரெண்ட் நமக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா சின்னதாக ஒரு டிஃபரன்ஸ் தான், ஒரு 200 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். அந்த இடத்துல நம்மளுக்கு அது ரீச் ஆகும்போது தாராளமாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி தான் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து கோல்டை பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சிருக்கோம். அடுத்ததாக இந்த இடத்துல சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரெஸ்டாரண்ட் டைம் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. திரும்ப நம்மளுக்கு இந்த ரெட் லைன் பக்கத்தில் வந்துட்டாங்க. இது நல்ல ஒரு சப்போர்ட் தான். ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டை நம்ம வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ரெஸ்டாரண்ட் ட்ரெண்ட் இன்ஃபார்மேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட February 2026 27 February ஹையை தான் சொல்கிறேன். அதுலேருந்து அடுத்த ஹையாக 10th March 2026 ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த ஹை நம்மளுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அந்த இடம் தான் நம்மளுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ அதை நம்மளுக்கு இனி பிரேக் பண்ணும் பொழுது அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக அகைன் இந்த க்ரீன் லைன் தென் ஆல்சோ இந்த க்ரீன் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக க்ரூடு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5.4% இருக்குது. அதாவது க்ரூடு ஏறும்போது கோல்டு அண்ட் சில்வர் இறங்குது. இந்த இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வார் சிச்சுவேஷன் தான். இதில் நம்ம நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நான் டெலிட் பண்ணேன். எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. நம்மளுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மூமெண்ட்டில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. இது நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து ஏறும்போது ரெஸ்டாரண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டில் அந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்மளுக்கு டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏற்றம் தான் நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு ஃபைனலாக இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து இறங்கி வந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த ரேஞ்சை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது சப்போர்ட்னு சொன்னோம். கிளியராக இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டை இப்போதைக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் பார்த்தலாம். எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. பிட்காயினில் இப்போ நம்மளுக்கு மைல்டாக ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனுடைய நெக் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓவரால் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கன்சல்டேஷனில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு ஒரு பாட்டம் தென் ஒரு அப் மூவ் தென் ஒரு பாட்டம் தென் ஒரு அப் மூவ். அந்த அப் மூவ் வந்து பாருங்கள் இந்த நெக் பாயிண்ட் கிளியர் கட்டாக போன வாரம் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. அண்ட் கிளியர் டபுள் பாட்டம் பிரேக் அவுட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ் பதிவாகும் போது உங்களுக்கு நான் கிளியராகவே சொல்லியிருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டம் ஃபைண்டிங் ஆப்ரேஷன் தான் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும்போது. ஸோ இந்த கணக்குப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் லைனில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் நம்மளுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக் ஆயிருச்சு. ஸோ அது பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிட்டு இந்த கன்சல்டேஷன் நம்மளுக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு. இனி அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இந்த லைன் தான். இது எக்ஸாக்டாக இந்த சேனலுடைய சென்டர் லைனாகவும் இருக்குது. இந்த சேனல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த ஹையில் இருக்கும்போது நம்ம ஃபாலோ ஆகும்னு சொன்னோம். கிளியராக நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. பட் எக்ஸாக்டாக டச் பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாட்டம் ஃபைண்டிங் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு திரும்ப இங்கேருந்து பேன் ஆயிடுச்சுன்னா இந்த சேனலுடைய சென்டர் லைன் அண்ட் ஆல்சோ இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் நமக்கு ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகுது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது பிரேக் பண்ணும்போது அடுத்ததான் இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் லைனை சூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆல் டைம் ஹை ப்ரைஸும் இருக்குது. அதுதான் நம்மளுக்கான அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிப்டோவில் ஒரு புல்லிஷ் ஷைன் ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்காக புல்லிஷ் ஷைன் சொல்கிறேன் அப்படின்னா பிட்காயினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மற்ற காயின்ஸும் நம்மளுக்கு மேஜராக ட்ராவல் ஆகும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு கிரிப்டோவில் ஒரு புல்லிஷ் ஷைன் பதிவான மாதிரி தான் இருக்குது. இந்த சேனலுடைய டாப் லெவலுக்கும் கீழே திரும்ப வந்து க்ளோஸ் ஆக வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் தான். பட் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் பதிவாயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமுடைய டாப் லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்க்குற என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் பண்ணது போன வாரத்துக்கான கேண்டில் தான். அந்த போன வாரத்துக்கான ஹையை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட மூமெண்ட்டை இதை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்னொரு சேனல் இருக்குது டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலில் நான் மெம்பர்ஷிப்பில் ஸ்டாக் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலுடைய மெம்பர்ஷிப் ப்ரைஸை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு
ரிவ்யூ ஆப்ரேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க யூடியூப்பில். அதில் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இது இமீடியட்டாக நம்மளுக்கு ஒர்க்குக்கு வந்துருச்சா இல்லை வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகுமான்னு தெரியல. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் லோயர் காஸ்ட்லையும் என்னால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியும். லோயர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி கிடையாது, ஒரு ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.